அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. கலா தொழுகையை பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு வணக்கத்தையும் அதற்கு குறிப்பிட்ட நேரத்தை கடந்து நிறைவேற்றுவதற்கு கலா என்று கூறப்படும். உதாரணமாக ஃபஜ்ர் தொழுகையை சூரியன் உதயமான பிறகு தொழுவது கலா என்று கூறுவோம். எனவே ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையும் குறிப்பிட்ட அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அவசியமாகும். தகுந்த காரணமின்றி கலா செய்வது பெரும் பாவமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் தகுந்த காரணமின்றி 2 நேர தொழுகையை ஒன்று சேர்த்து தொழுகிறாரோ அவர் பெரும் பாவங்களின் வாசல்களில் ஒரு வாசலுக்கு வந்துவிட்டார் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவருக்கு ஒரு தொழுகை தவறி விடுமோ அவர் தனது குடும்பத்தையும் சொத்துகளையும் பறிகொடுத்துவது போலாவார். எனவே முடிந்தவரை தொழுகையை கலா செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படியும் ஏதாவது ஒரு தொழுகை கலாவாகிவிட்டால் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். தௌபா செய்து இனிமேல் கலா செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். மேலும் விடுபட்ட தொழுகையை வெகு சீக்கிரம் கலா செய்து விட வேண்டும். ஹதீஸில் வந்துள்ளது, ஒருவர் ஒரு தொழுகையை மறைந்து விட்டாலோ அல்லது தொழுகை நேரத்தில் தூங்கிவிட்டாலோ அதற்கு பரிகாரம் என்னவென்றால் அவர் ஞாபகம் வந்தவுடன் அத்தொழுகையை தொழுது கொள்வது வேண்டும். தொழுகையை எவ்வாறு தொழுகிறோமோ அதே போன்று கலா தொழுகையும் தொழ வேண்டும். ஆனால் நிய்யத் மற்றும் வித்தியாசமாக இருக்கும். அதாவது தொழுகையின் நேரத்தையும் நாளையும் குறிப்பிட்டு நிய்யத்து செய்ய வேண்டும். எக்ஸாம்பிள், சென்ற புதன்கிழமை அசர் தொழுகையை கலா செய்கிறேன் என்று நிய்யத்து செய்ய வேண்டும். தொழுகை நிறைவேற்றுவதைப் போல நிய்யத்தையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு பெண்ணுக்கு அதிகமான தொழுகைகள் கலாவாக இருந்தால் அதன் தேதிகளும் நாட்களும் ஞாபகம் இல்லை அப்படின்னா எத்தனை ஃபஜ்ர் தொழுகைகள் தவறிவிட்டதோ அவற்றின் முதலாவது ஃபஜ்ர் தொழுகையை கலா செய்கிறேன் அப்படின்னு நிய்யத்து செய்யலாம். இல்லைனா அதன் கடைசி தொழுகையை கலா செய்கிறேன் என்று நிய்யத்து செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறே ஒவ்வொரு தொழுகையும் கலா செய்து கொண்டே வரவும். அறவே தொழுகையற்ற ஒரு பெண் தௌபா செய்து தொழ ஆரம்பித்தால் அவள் தன் தொழுகையில் விடுபட்டு போன தொழுகைகளை தோராயமாக கணக்கிட்டு ஒரு நோட்டில் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். பிறகு தினமும் சிறிது சிறிதாக அத்தொழுகைகளை கலா செய்து கொண்டே வரவும். தௌபா செய்வதால் பாவமன்னிப்பு கிடைப்பது உறுதி என்றாலும் தவறுவிட்ட தொழுகைகளை கலா செய்தே ஆக வேண்டும். அவை மன்னிக்கப்படாது.